ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 7 ஆஃப் டூயிங் LeetCode ப்ராப்ளம். நேற்று 2 பாயிண்டர் கான்செப்ட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆப்போசிட் டைரக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இன்றைக்கு அதே கான்செப்ட்ஸில் சேம் டைரக்ஷனோட டைப்ஸோட நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறது 2 பாயிண்டர்ஸுமே 0th இண்டெக்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த டைப் ப்ராப்ளத்துக்கு நான் என்ன ப்ராப்ளம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா LeetCodeல 283 மூவ் ஜீரோஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். நம்ம சேம் டைரக்ஷனில் இன்னும் டைப்பாகவும் சொல்லலாம், லைக் ஸ்லோ பாயிண்டர் அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டரு. ஸோ நான் இப்போ அந்த ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மூவ் ஜீரோஸ் LeetCodeல. ஸோ ஃபஸ்ட் LeetCode ஓப்பன் பண்ணிக்கிறேன். 283. ஸோ மூவ் ஜீரோஸ். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அரே கொடுத்துருக்காங்க, நம்ஸுங்கிற அரே. அண்ட் அந்த அரேயில் இருக்க 0 வேல்யூஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட்டு எல்லாமே நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கணும். தென் காப்பி ஃப்ரம் அதர் ரிமைனிங் 0 எலமெண்ட்ஸ் இருக்கணும். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் 0 1 0 3 12. இதில் நம்ம அவுட்புட் எப்படி கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் 1 3 12 தென் 0 0. ஸோ இதை காப்பி பண்ணி நான் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச் நான் டீச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நார்மல் அப்ரோச். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா ஸ்டெப் 1ன்னா நம்ம இண்டுங்கிற ஒரு இண்டெக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எதுக்கு அப்படின்னா வேல்யூஸை நியூவாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு, நியூ அரேயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை, இருக்கிற அரேலே நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் இண்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு நம்ஸ் ஆஃப் 5 நாட் ஈக்குவல் டு 0வான்னு சொல்லி ஒரு லூப்பில் செக் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 0 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ஃபால்ஸு. நெக்ஸ்ட் எலமெண்ட் 1. ஸோ 1 நாட் ஈக்குவல் டு 0வா? ஆமாம், கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்டு பொசிஷனில் போயிட்டு அந்த 1 நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட அரே எப்படி இருக்குன்னா நம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் அந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? 0 இருக்குது. 0 நாட் ஈக்குவல் டு 0வா? இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணுறப்ப 3 நாட் ஈக்குவல் டு 0வா? ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் நமக்கு 3 ஸ்டோர் ஆயிரும். ஸோ இண்டெக்ஸோட வேல்யூ என்ன? 3. ஸோ 1,3 நம்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 12. ஸோ 12 நாட் ஈக்குவல் டு 0வா? ஆமாம், ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகி நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்ட் வேரியபிளில் போயிட்டு 12 ஸ்டோர் ஆயிரும். ஓகே, இது முடிச்சுட்டு நம்ம லூப்பை விட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நமக்கு ரிமைனிங் அந்த ஜீரோஸ் ஆட் பண்ணுமா? ஸோ ஃபார் தட் நான் என் டோட்டல் வேல்யூ என்ன? 5. நமக்கு 5ல் 3 நான் ஜீரோ எலமெண்ட், அது நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிட்டோம் நம்ஸில். அப்போ மிச்சம் என்ன எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணல? 0. அது எத்தனை கவுண்ட்டு? 2. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் போட்டுக்கிற மறுபடியும் அதை நான் இண்டெக்ஸ் டு n வரைக்கும் லூப் பண்ணிக்கிறேன். ஸோ 3லேருந்து 5. ஸோ மிச்சம் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 2. ஸோ 2 டைம்ஸ் எனக்கு 0 ஆட் பண்ணால் போதும். ஸோ நான் அந்த ஃபார் லூப்புக்குள்ளே நம்ஸ் ஆஃப் 5ல் போயிட்டு நான் ஜீரோஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ LeetCodeல ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு int n வச்சுக்கிறேன். ஸோ int n இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் டாட் லென்த் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்க போகிறேன். எதுக்கு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் ஃபார் இன்ட் i இஸ் ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் n, i ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு நான் கண்டிஷன் சொன்ன மாதிரி நாட் ஈக்குவல் டு 0வாங்கிறத செக் பண்ணணும். ஸோ நம்ஸ் ஆஃப் i இஸ் நாட் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் பொசிஷனில் போயிட்டு அந்த நம்ஸ் ஆஃப் ஐயை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இண்டெக்ஸை நான் ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே நான் என்ன சொன்னேன்? இண்டெக்ஸ்லேருந்து n வரைக்கும் நான் அந்த லூப்பை ரன் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ int i இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ், i லெஸ் தென் n, i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நான் ரிமைனிங் இருக்க ஜீரோஸை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ஸ் ஆஃப் ஐயில் நான் ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணி பார்த்தா எனக்கு 2 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இது ஒரு நார்மல் அப்ரோச், இது 2 பாயிண்டர் அப்ரோச் கிடையாது. ஸோ இப்போ நான் 2 பாயிண்டர் அப்ரோச் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது 2 பாயிண்டில் இருக்க சேம் டைரக்ஷன் டைப்பு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் டைரக்ஷனில் 2 பாயிண்டர்ஸுமே ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் இருந்தால் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் லெஃப்ட் டு ரைட்டு நான் 0 0ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் பாயிண்டர் ஸ்லோ பாயிண்டரையும் ரைட் பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டரையும் ரெஃபர் பண்ணிக்கிது. ஸோ நான் ஃபார் லூப்புக்கு ரைட் பாயிண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், தட் இஸ் ஃபாஸ்ட் பாயிண்டர்.
இப்போது நான் நம்ஸ் ஆஃப் ரைட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆயிரும். நான் ஏன்னு சொன்னனால ஃபார் லூப்பில் போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 நாட் ஈக்குவல் டு 0வா? ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். எதையும் ஸ்வாப் பண்ண போகிறேன்னா நம்ஸ் ஆஃப் லெஃப்ட்டையும் நம்ஸ் ஆஃப் ரைட்டையும் நான் ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஸ்வாப் பண்ண என்ன ஆகும்? ஸோ ஸ்வாப் ஆஃப் நம்ம நம்ஸ் ஆஃப் லெஃப்ட்டில் என்ன இருக்குது? 0 இருக்குது. நம்ஸ் ஆஃப் ரைட்டில் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ நான் ஸ்வாப் ஆஃப் 1ஐயும் 0ஐயும் நான் இப்போ ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஸ்வாப் பண்ணுறப்ப நமக்கு நம்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா 1 0 0 3 12 அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக நான் ஸ்வாப் ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து லெஃப்ட்டை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட லெஃப்ட் பாயிண்டர் வந்து நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸை வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணால் லெஃப்ட் 1 ஆயிரும், ரைட் வந்து 2 ஆயிரும். ஸோ நம்ம வந்து இப்போ நியூவாக சேஞ்ச் ஆகிருக்கா அரே தான் நம்ம செக் பண்ணும். ஸோ அதில் என்ன இருக்குது? 0 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ஃபால்ஸ் வரும். ஸோ ரைட் அகைன் இன்க்ரிமெண்ட் ஆகி 3 போயிடும். ஸோ வந்து நம்ஸ் ஆஃப் 3ல் வந்து 3 இருக்குது. 3 நாட் ஈக்குவல் டு 0வா? ஆமாம், ட்ரூ. ஸோ நான் இப்போ வந்து ஸ்வாப் ஆப்ரேஷன் பண்ணுறேன். எதையும் அப்படின்னா வந்து 0வையும் நான் 3ஐயும் ஸ்வாப் பண்ணுறேன். அப்படி நான் ஸ்வாப் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்பர் எப்படி மாறும்னா 1 3 0 0 12 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் அகைன் வந்து லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட்டை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து லெஃப்ட் வந்து 2ஆக மாறிடும் அண்ட் ரைட்டும் வந்து எனக்கு 4ஆக மாறிடும். ஸோ 4ல் என்ன இருக்குது? ஸோ 12 நாட் ஈக்குவல் டு 0வா? ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் 12ஐயும் 0வையும் நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி ஸ்வாப் பண்ணேன்னா என்னோட நம்ஸ் ஆஃப் அரே எப்படி மாறிடும்னா 1 3 12 0 0 அப்படின்னு மாறிடும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட அவுட்புட். நம்ம ஜஸ்ட்டு ஸ்வாப்பிங் கான்செப்ட் மட்டும்தான் இந்த 2 பாயிண்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து பழசு போட்டதை வந்து நான் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். நான் மல்டிபிள் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் நான் வந்து இன்ட் n இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் டாட் லென்த் வந்து போட்டுக்கிறேன். நம்ஸ் ஒரு அரேயோட லென்த்து கேல்குலேட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இன்ட் லெஃப்ட் வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் ஃபார் லூப்பில் இன்ட் ரைட் இஸ் ஈக்குவல் டு 0 ரைட் லெஸ் தென் n ரைட் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ண சொன்னல. ஸோ இஃப் நம்ஸ் ஆஃப் ரைட் நாட் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் ஸ்வாப் பண்ணுறேன். எதையும் நம்ஸ் ஆஃப் ரைட்டையும் நம்ஸ் ஆஃப் லெஃப்ட்டையும் நான் ஸ்வாப் பண்ணுறேன். இதுக்காக நான் டெம்ப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இன்ட்டு டெம்ப் இஸ் ஈக்குவல் டு நான் நம்ஸ் ஆஃப் லெஃப்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ஸ் ஆஃப் லெஃப்ட்டில் வந்து நான் நம்ஸ் ஆஃப் ரைட் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ஸ் ஆஃப் ரைட்டில் வந்து நான் டெம்ப் ஸ்டோர் பண்ணியிருக்க வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிட்டு நான் லாஸ்ட்டாக வந்து லெஃப்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி பார்த்தா எனக்கு இந்த டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஓவராலாக சப்மிட் பண்ணி பார்க்குறேன். நான் ஓவராலாக சப்மிட் பண்ணாலும் எனக்கு சப்மிட் ஆயிடுச்சு. 2 MSல எனக்கு சப்மிட் ஆகிருக்கு. ஸோ நான் ஒன்ஸ் அகைன் நான் வந்து ப்ரீவியஸாக போட்ட இதை வந்து நான் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். தட் மீன்ஸ் ஓவராலாக சப்மிட் பண்ணி பார்க்குறேன் அது எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ரன் ஆகிருக்குன்னு. ஸோ அதுவுமே சேம் 2 MSல தான் ரன் ஆகிருக்கு. பட் பெட்டர் வந்து 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கான சேலஞ்ச் அவ்வளோதான். ஸோ நான் வந்து கேன்வா ஓப்பன் பண்ணி இன்றைக்கான டிக் மார்க்கை வந்து நான் போட போகிறேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து டே 7 நம்ம வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து நியூ திங்ஸை வந்து என் கூட சேர்ந்து லேர்ன் பண்ணிட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டே கனெக்டட்.